வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஈஸியாக எப்படி ஆடு வளர்ப்பில் வந்து லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் சொல்ல போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு சில பேர் வந்து உடம்பு அதிகரிக்க வந்து அதாவது குட்டிகளுக்கு வந்து அதிகரிக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். என் சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நாங்கள் சங்கரங்கோயில் பக்கத்தில் கரிசல்குளம் வில்லேஜில் உள்ளே வந்து ஐயாபுரம் இருக்கும். அதுதான் எங்கள் ஊர். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து நம்ம ப்ராஃபிட் அதாவது ஈஸியாக லாபம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு 5 மாதத்துலேயே நம்ம வந்து லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து கெடாய் தாங்க பெஸ்ட்டு. ஒரு 5 மாதம் 6 மாதம் கெடாயை வந்து வாங்கிட்டு வந்து அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் ஏற்கனவே வந்து எங்கள் ஆடை எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் அந்த குட்டிகளே வந்து நல்லா வந்து நம்ம இடுப்பு உயரத்துக்கு வந்து இருக்கும். வாங்கிட்டு வந்து ஒரு நம்ம 5 மாதம் வளர்த்தாலே நல்லா வந்து கெடா வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்க்கு வந்து நல்ல வேல்யூ வந்து போகுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 20 ஆடு வாங்கிட்டு வரீங்கன்னா அது வந்து ஒரு 5 மாதம் வளர்ந்துட்டு அதை மொத்தத்தையும் விற்றுட்டு அதில் பார்த்திங்கன்னா பெரிய லாபம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. அதாவது ஈஸியான வழியும் கூட. என்னென்னா வந்து நம்ம பண்ண அமைக்கணும்னு ஒரு அவசியம் கிடையாது. நம்ம வாங்கி ஒரு 5 மாதம் வளர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 5 மாதம் கழித்து அதை விற்க போகிறோம். இதே மாதிரியே நம்ம வந்து தொடர்ந்து இப்போ 10 ஆடு வாங்கி ஃபஸ்ட்டு நீங்கள் வளர்த்துட்டு 5 மாதம் வளர்த்துட்டு விற்றுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 ஆடு வாங்கி அதுக்கப்புறம் 5 மாதம் வளர்த்துட்டு அதை விற்றுடலாம். அடுத்து ஒரு 30 ஆடு அந்த மாதிரி வந்து ஒரு படிப்படியாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி நம்ம ப்ராஃபிட் பார்த்தா ரொம்பவுமே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வந்து அதுக்கு உடம்பு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கொலை கட்டுறது இது எல்லாமே நான் ஏற்கனவே வந்து வீடியோவில் வந்து போட்டிருந்தேன். உங்களுக்கு வந்து வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக வந்து என் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து தான் ஈஸியான வழி கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் வந்து தொடர்ந்து எங்களுக்கு வந்து அதுதான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் தாயாடு மற்ற சினையாடு இதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். இல்லை எங்களுக்கு அதெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து 5 மாத குட்டி 6 மாத குட்டியை வாங்கிட்டு ஒரு 5 மாதம் ஒரு அதாவது இப்போ 5 மாத குட்டினா இன்னும் ஒரு 5 மாதம் வளர்த்திங்கன்னா நல்லா இப்போ ஒரு 6000க்கு வாங்குவீங்க 5 மாதம் குட்டினா. இப்போ 5 மாதம் வளர்க்கும்போது அது ஒரு 15,000 ரேட் ஆயிரும். 15,000 20,000த்துக்கு கூட போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது வந்து ஈஸியான வழி என்னை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி செஞ்சால் நம்மளுக்கு வந்து டபுள் ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்ல ஈஸியான வழியும் கூட. எங்கள் ஊரில் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து மழை பெஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த வாரம் வரும்போது வீடியோவில் வந்து கொஞ்சம் பச்சை பசங்க இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா சும்மா வெறும் இந்த காஞ்ச புல்லை தான் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. பார்த்திங்களா எப்படி ஒரே இடத்துல கூட நிற்காது, போய்கிட்டே தான் இருக்கும். அங்கே இங்கே ஒரு இடத்துல நிற்காது, போய்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து மேயறதுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா? அதனால் வந்து அது வந்து போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து இங்கே மழை தண்ணி இல்லாத காரணத்தினால இங்கே பாருங்கள் வெறும் காஞ்ச புல்லை தான் மேய்ஞ்சிட்ருக்கு. இதுலேயே வந்து எங்கள் ஆடுங்க வந்து 3 குட்டி 4 குட்டி கூட ஈனும். இதுலேயே வந்து இவ்வளோ நாங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து நல்லா இன்னும் பசுந்தீவனம் இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னுமே நல்லா வளரும். அதே மாதிரி நாங்கள் எப்பயுமே சொல்கிறது தான், ஒரு ஆடை வாங்கிட்டு போய் வளர்த்தோன்னா அதை ஃபஸ்ட்டு வந்து வெளியே கொஞ்சம் லாந்த விடணும். ரொம்ப கட்டி போட்டு வளர்த்திங்கனாலும் வளராமலாம் கிடையாது, அது வளரும். என்னென்னா இப்போ இது வந்து 1 மாதத்தில் வளருதுன்னா அது இன்னொரு மாதம் கூட கொஞ்சம் வளரும், அவ்வளோதான் வித்தியாசம். கட்டி போட்டும் வளர்க்குறவங்க இருக்காங்க. அதாவது இடம் இல்லை, மேயறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து அதாவது பண்ணைக்குள்ளே வந்து கட்டி போட்டு வளர்க்கலாம். பட் ஆனால் இவ்வளோ இடம் இருக்கும்போது நம்ம வந்து லாந்தி வரும்போது அதுக்கு வந்து நல்லா வந்து வளரும். பார்த்தீங்களா இந்த ஆடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குது. எங்கள் ஆடு கெடா வந்து இன்னும் பல்லு கூட போடலை. ஆனால் இப்போயே வந்து 40 கிலோ 50 கிலோ இருக்குங்க எங்கள் கெடா இப்போயே. ஆனால் பல்லு இன்னும் போடலை. இப்போயே அது வந்து 30 ரூபாய் ரேட்டு கூட போகுங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க. நாங்கள் தான் வந்து கெடா வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்றக்காக அதை வந்து நிறுத்தி வச்சுருக்கோம். ஒவ்வொரு தடையும் வந்து பார்க்கும்போது யாரோ ஒருத்தர் அந்த கெடாயை பார்த்துட்டு கேட்க தான் செய்கிறாங்க. இருந்தாலுமே நாங்கள் வந்து கெடாயை வந்து நாங்கள் அதாவது ரொம்ப வருஷம் அது வந்து இப்போ அந்த கெடா வளர்த்து வந்து 10 மாதம்தான் ஆகுது. ஆனால் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கு. சப்போஸ் இன்னும் ஒரு 5 மாதம் 6 மாதம் வளர்ச்சோன்னா கண்டிப்பாக வந்து அப்போ தான் பல்லு போடும். நல்ல இன்னும் 40,000 50,000த்துக்கு கூட அந்த கெடா வந்து ரேட்டு போகும். எங்கிட்ட ஒரு கெடா மட்டும் கிடையாது,
4 கிடா கூட இருக்குது. அது வந்து நல்லா இப்போ நம்ம வளர்க்குறதுல ரொம்ப ஈஸியான வழினா நான் சொன்ன மெத்தடு தான். எப்பயுமே வந்து நம்ம செனை ஆடு தாயாடு இதெல்லாம் வாங்கி வளர்க்குறத விட நல்லா ப்ராஃபிட் பார்க்கணும், ஈஸியாக உங்களுக்கு வந்து எந்த அலைச்சலும் இல்லாமல் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 5 மாதம் குட்டியை வாங்க. 5 மாதம் 6 மாதம் குட்டி, அதாவது ஒரு 10 கிலோ 15 கிலோ குறையாமல் வாங்கினீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 5 மாதம் வளர்த்திங்கன்னா அது கண்டிப்பாக வந்து அது டபுள் மடங்காக தான் ரேட்டு போகும். இப்போ 6000க்கு அந்த குட்டியை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 மாதம் வளர்த்திங்கன்னா அது வந்து ஒரு 15 ரூபாய்க்கு கூட ரேட்டு போகுங்க. நான் சும்மா சொல்லலை, ஏன்னா வந்து இங்கேயும் வாங்கிட்டு போய் வளர்த்தவங்களாம் இருக்காங்க. இந்த ஆடுங்களாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் ஆடு தான். எப்படி வந்து மேய்ஞ்சிட்டு எப்படிலாம் வருது பார்த்தீங்களா. ஆனால் எதுவுமே இப்போ பச்சை தீவனமே எதுவுமே கிடையாது, ஏன்னா மழை கிடையாது எங்கள் ஊரில். இப்போ தான் வந்து நேற்று தான் மழையே பெஞ்சிருக்கும். அப்பயுமே வந்து இன்னும் புல்லெல்லாம் எதுவுமே வந்து வளரல. இன்னும் வந்து காட்டில் எதுவுமே நாங்கள் வந்து போடலை, அகத்தி குளம் மட்டும்தான் இருக்குது. அதையுமே வந்து நாங்கள் பாருங்கள், இப்போ இதை மட்டும்தான் நாங்கள் வச்சு அது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தாலுமே அது வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அதனால் கொடியாடு மற்ற ஆடுகள் நிறைய சொல்லுவாங்க, அந்த போயர் ஆடு கொடியாடு எல்லா ஆடும் இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனாலுமே இந்த கன்னி ஆடு மாதிரி எதுவுமே வந்து வளர முடியாதுங்க. நாங்களும் குறால் வச்சுருக்கோம், போராடு இந்த குறால் இதெல்லாம் விட கன்னி ஆடு தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்ககிட்டையுமே அந்த ஆடு இருக்குது, ஆனால் இதை விட கன்னி ஆடு தான் எங்ககிட்ட பெஸ்ட்டாக வந்து நல்லா வளர ஆடு வந்து இருக்குது. இப்போ உங்களுக்கு சப்போஸ் குட்டி வேணும் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணாலும் நாங்கள் குட்டிகள் வந்து வாங்கி தரோம், எங்ககிட்ட இருக்குது. அதாவது எங்ககிட்ட மட்டும் இல்லை, நாங்கள் பக்கத்தில் இருந்தும் கன்னியாடுகள் குட்டி தான் நாங்கள் வந்து வாங்கி தருவோம். மேக்ஸிமம் வந்து யாராவது எங்களை வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவோம். ரிப்ளை பண்ண லேட் ஆகிடுச்சுன்னா கோச்சிக்காதீங்க, நாங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு எந்த மாதிரி வீடியோ போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நாளை வீடியோ பார்த்திங்கன்னா சத்து டானிக் என்னெல்லாம் கொடுக்கலாம், அதுக்கு மாத்திரைகள் எந்தெந்த இதுக்கு எந்த நேரத்தில் எந்தெந்த டானிக்லாம் கொடுக்கலாம் அப்படின்றதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரிசி வந்து கிராம் கணக்கில் வந்து கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் உலக்கு இருக்கும் இல்லையா. சப்போஸ் இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் டம்ளர் இருக்கும். கண்டிப்பாக வந்து டம்ளர் இல்லாத வீடே இருக்காது. இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இது எங்கள் ஆட்டுக்கு வச்சதே கிடையாது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2-3 நாள் கழித்து ஒரு 2 டம்ளர் வைங்க. அந்த காப்பொடி உலக்குனா ஒரு 3 டம்ளர் அரிசி வருங்க, ஒரு சின்ன டம்ளர்னால். அப்போ 3 டம்ளர் வச்சாலே அதுக்கு வந்து காப்பொடி உலக்காச்சு. அதனால் டம்ளரில் வச்சு பாருங்கள், நீங்கள் வந்து உலக்கணும் வைக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஓகேங்க, இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.